மகர ராசிக்காரங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப சிறப்பானவங்கன்னு சொல்லலாங்க. அழகா, கம்பீரத்தோட இருப்பாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ள பலவித போராட்டம் இருக்கும், கொடுக்காமலாம் இருக்காது. ஆனா, அவங்களுக்குள்ளேயே தீர்வு எடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். இருந்த இடத்துல இருந்தே ஒருத்தர் பார்த்த மாத்திரத்திலேயே மத்தவங்கள நல்லா எடை போட தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தாங்க. தைரியத்துக்கு பேர் போனவங்க இவங்க. ஆனா, ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டா கொஞ்சம் பயந்த சுபாவமும் இவங்ககிட்ட இருக்கும். மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத அளவுக்கு துணிச்சல் மகர ராசிக்காரங்கிட்ட உண்டுங்க. அதே அளவுக்கு சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுக்கும் நெருக்கமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்க தான். ஒரு சில ராசியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஒத்து போக மாட்டாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். ஏன்னா பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒரு பக்குவம் இதெல்லாம் நிறைஞ்சவங்க யாருன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஆனால் எல்லாமே ஒரு லிமிட் தான். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க. இவங்க அளவுக்கு பொறுமை யாருக்குமே இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சீண்டிக்கிட்டே இருந்தா எந்த உறவும் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போகவும் இந்த ராசிக்காரங்களுக்கு தெரியும். லேசில் கோவம்லாம் வராது. ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க, நாகரிகமானவங்க. ஆனால் இவங்க கோபத்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த அதை கோபப்படுத்தக்கூடிய நபருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரிதாபம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அமைதியாக இருந்தாலும் சாதுவாக இருந்தாலும் இவங்க கோபத்தில் பெரும்பாலும் இவங்களுடைய கோபங்கிறது மற்றவங்களும் ரொம்பவே பாதிச்சிருன்னு சொல்லலாங்க. இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க, மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரப்பட்டவங்களும் இவங்க தான். இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பலம் பலவீனன்னு பார்க்குறப்ப ரெண்டுமே பிடிவாதம் தாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா பிடிவாதம் அவ்வளோக்கும் ஆசைப்பட மாட்டாங்க இந்த விஷயத்துக்கும். ஆனால் ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அந்த விஷயத்த அடையாமல் விட மாட்டாங்க. லட்சிய பிடிப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. ப்ளஸ் பாயிண்ட்டே இவங்களுக்கு பொறுமை தான். குடும்பமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்காகவும் ஓடக்கூடிய ஒரே உறவு இவங்க தான். இவங்க மனசுக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டா போதும். குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, தனக்காக யோசிக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நாலா பக்கமும் விசாரிச்சு எது நல்லதோ அதை தேடி தேடி ஓடக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்க யாருன்னு சொன்னாலும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம். காதல் வாஷின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்படிதாங்க. இந்த ராசிக்காரங்களை நம்பி யார் வேணாலும் காதலிக்கலாம். பெரும்பாலும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் காதல்லாம் விழமாட்டாங்க. ஆனால் அப்படியே காதல் வந்துட்டா அந்த காதலுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாம். அன்பு நிறைய இருக்கும். ஆனால் அது சரியாக வெளிப்படுத்த தான் தெரியாது. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரத்தில் செய்யக்கூடிய முக்கியமான பெண் தெய்வ வழிபாடு என்ன, மகர ராசிக்கு உகந்த பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் என்ன, இது எப்படிப்பட்ட பலனை தரும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி சார்ந்தவங்க பெரும்பாலும் மற்றவங்க உங்களை இந்த நேரம் கொஞ்சம் சீக்கிரம் கணிச்சிடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய விஷயங்கள் நீங்கள் வெளிப்படையாக பேசிக்கிறது கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பொறுத்து தான் போயிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்க பாருங்கள். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருந்தாலும் உங்ககிட்ட இந்த வார்த்தை வாங்கி பிரச்சனையில் சிக்க வைக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப வேணுங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் உட்காந்து பேசி கட்டுக்கதை பேசுறதுலாம் கிடையாது. மற்றவங்கள கேலி கிண்டல் பேசுறதுலாம் கிடையாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்து மனசில் ஒரு அலுப்பான உணர்வுங்கிறது இருக்குது. போதா குறைக்க இந்த நேரம் பலருமே உங்களை தேடி வருவாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் நெருக்க அதிகம் காட்டுறது வேண்டாம். செய்கிற வேலையில் மந்தமாக இருக்கிறது வேண்டாங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். இந்த நேரம் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ரொம்ப சரியான நேரம்னு சொல்லலாம். நீங்கள் எது செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பத்திலையாக இருக்கட்டும், எந்த நடவடிக்கை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறப்பான நேரமாக இருக்கிறதால கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்ற விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்க வேண்டாம். அதிகமாக யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். முக்கியமாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தால் கூட தொழில் வியாபாரம், ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சொத்தை நீங்கள் விற்கிறதா இருந்தால் கூட நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் இந்த பாதிப்பு இல்லை. தேவையில்லாத வீண் சொல் பழிச்சொல் வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குதுங்க. அதில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். அதாவது உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும், வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கங்க. நீங்கள் சுய ஒழுக்கங்கிறது உங்களுக்கு எப்பவுமே அதிகம் தான். நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தால் கூட தேவையில்லாத வீண் பழியெல்லாம் வரும். அதனால் சுற்றி நடக்கிறதையும் ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கணும், கவனிக்கணும். நீங்கள் அப்படிப்பட்டவங்க தான். யாருமே எதுவுமே பெரும்பாலும் தெரியாத மாதிரி இருந்தாலும்
சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் சரியாக திட்டம் போட்டு வச்சுக்குவீங்க, கணிச்சு வச்சுக்குவீங்க. ஆனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களையே ஏமாற்றக்கூடிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் இருக்கும். அதனால கொஞ்சம் சுற்று வட்டாரத்துலையும் சரி, பழகக்கூடிய பழக்க வழக்கத்துலையும் சரி கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்களை அறியாமல் கோபத்தில் ஏதாவது பேசுறீங்க, நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வார்த்தை அள்ளி வீசிடுவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சுடுசொல் பேசுறது வேண்டாம், அது ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுத்துரும் மகர ராசி சார்ந்தவங்களுக்கு. அதனால கவனமாக இருக்கு. பெருசாக உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இல்லதை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. யாராக இருந்தாலும் எல்லார்கிட்ட பழகினாலும் எல்லாருமே நண்பர்களாக மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் உங்களுக்கு குறிப்பிட்ட நண்பர்களாக இருப்பாங்க. சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், யாருக்கிட்டே அதிகம் வச்சுக்க மாட்டீங்க. ஆனாலுமே ஒரு சிலர் எல்லாருமே நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கூட இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் மனசில் இருக்கிறத பேசுகிறங்கிற பேரில், மற்றவங்க கிட்ட ஆறுதல் தேடுறங்கிற பேரில் வீணான வம்பை விலை கொடுத்து வாங்கிறாதீங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசிக்கு அன்பை தேடக்கூடிய நேரம். யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா, அன்பு காட்ட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரம். அதனால கொஞ்சம் இதில் எல்லாமே நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க. தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் நீங்க எப்படிப்பட்ட பலனை மேலும் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உகந்த பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் என்ன, வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் தடை எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான். குறிப்பா அம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பெண் தெய்வத்தோட துணை உங்களுக்கு இந்த நேரம் இருந்துட்டா பல நல்ல மாற்றம் உங்களுக்கு கூடவே இருக்குது. துர்க்கை அம்மன், லட்சுமி வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு முடிஞ்சா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறை நீங்க இந்த நேரம் போயிட்டு வர பாருங்க. இல்லைன்னா வீட்லயே கூட மீனாட்சி அம்மனுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. மகர ராசிக்காரங்க சக்தி தேவியை வணங்குறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. எப்பயுமே மகர ராசி அன்பர்கள் சக்தி வழிபாட்டை விட நீங்க ஆண் தெய்வ வழிபாடு தான் கொஞ்சம் சிறப்பாக கவனம் கொடுப்பீங்க. அதாவது இந்த நேரத்துல சிவபெருமான் வழிபாடு செய்யாத மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. சிவ வழிபாடு நீங்க ஒரு பக்கம் செய்யறதா இருந்தாலும் இந்த நேரம் சக்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க இந்த நேரத்துல சிவசக்தியும் நீங்க சேர்த்து வழிபாடு செஞ்சுறது நல்லதுதான். மதுரை ஆளக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த நேரம் ராகு கேது தோஷங்கள் சனித்தடை நீங்க இருச்சுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் மகர ராசிக்கு. இருந்தாலும் துர்க்கை வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கோங்க. மகர ராசியில பிறந்தவங்க உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரக்காரங்க மாசம் வரக்கூடிய இந்த திருவோண விரத நாட்கள்ல ஏகாதசி நாட்கள் எல்லாமே விரதம் இருந்துட்டு வருது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சனி பகவானுடைய அதிபதி உங்களுக்கு, சனி பகவான் அதிபதிங்கிறதால சனிக்கிழமையில நீங்க சனி பகவான் வழிபாட்டு கூடவே அம்மன் காளி மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கரங்கிறதால வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்புங்க. செல்வ வளங்கிறது கிடைக்கும். இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமா மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. அதனால துர்க்கை அம்மனுக்கு வாரம் இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. எந்த தடையா இருந்தாலும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும். வேலையிலுமே சிறப்பான பலன் கிடைக்கும். மனசுல நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே உங்களுக்கு மகர ராசிக்கு அதிபதி தனஸ்தான அதிபதி சனி பகவான் இப்போ கோச்சாரத்துல 3ஆம் இடத்துல இனி வந்துட்டாரு. இந்த வாரம் மட்டும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பு தான். உங்களுக்கு நீங்க என்ன திட்டமிடுறீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். நீங்க தொட்டது எல்லாமே தொடங்குங்க. நீங்க எந்த விஷயம் எல்லாமே விரும்புறீங்களோ அது நடக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், வெளியூர் போகணும் இல்லைன்னா வெளிநாடு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா கைக்கூடி வரும். பல்வேறு சோதனையை சந்திச்சிட்டீங்க. இனி நீங்க சாதனை செய்யக்கூடிய நேரம் தான். உங்க முயற்சி எல்லாமே பழிக்கக்கூடிய நேரம் தான். அதனால மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு, எதையும் அப்புறம் செய்யலான்னு நீங்க நினைக்கிறத விட்டுட்டு அப்போதைக்கு முயற்சி செய்யுங்க. சிறப்பா இருக்குது. தைரியத்தை விட்டுறாதீங்க, தெம்ப விட்டுறாதீங்க. ஒரு பொன்னான காலம் மகர ராசிக்கு. வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க, முயற்சி செய்யறதை மட்டும் விட்டுறாதீங்க. முயற்சி கொடுக்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். திருமண தடை சந்திச்சவங்களுக்கு திருமண தடை நீங்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். மூத்த சகோதர வகையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க. சட்ட சிக்கல் காரணமா அந்த நேரம் மன அமைதி குறைஞ்சிருக்க குடும்பங்களுக்கு கூட அந்த சட்ட சிக்கல் எல்லாமே நீங்கி நிறைய மாற்றம். ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் தான் ஒரு பிரச்சனை தீர்த்துக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அப்படி போகாமலே நிறைய பிரச்சனை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில பார்த்தாலும் நல்ல மாற்றம் தான். தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண வரவும் சிறப்பா இருக்குங்க. மனசை மட்டும் கட்டுப்பாடா வச்சுக்கணும். வீண் செலவு எல்லாமே எந்த வழியில குறைக்க முடியுமோ அந்த வழியில குறைச்சிக்கோங்க. இந்த நேரம் முன்கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கோபத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா பகையும் உருவாகிறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். வாழ்க்கை துணை சொந்த பந்த வழியில பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இல்லாம இருக்குங்க. அதனால அதுலயும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. மற்றபடி சிறப்பு தான். குழந்தைகள் வழியிலையும் சிறப்பு தான். குழந்தைகள்கிட்ட அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த நேரம் உங்களுடைய கண்டிப்புங்கிறது அவங்களுக்கு மன வாட்டத்தை கொடுக்கும். அதனால கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும்.
தடவட்ட குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு எல்லாமே ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு யோகம் பெரும்பாலும் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ சிறப்பான பலன் தான். சனி பகவான் எந்த வகையிலெல்லாம் பாதிப்பீட்டுக்கு முன்னாடி கொடுத்தாரோ இனி நியாயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி தருவார். அதனால இனி நீங்க தொழிலும் சரி வியாபாரத்துல சரி நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்க கண்ட கனவு நனவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் துணிச்சலா இந்த நேரம் நேர்மையா நீங்க கிளம்புறங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சிறப்பா நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.